ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாரிசு சான்றிதழ் வழங்குறப்போ யார் யார் பேரையெல்லாம் வாரிசாக சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிறத பற்றி திருத்தப்பட்ட ஒரு ஆவணத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ், அது மட்டும் இல்லாமல் வாரிசு சான்றிதழ் வருவாய்த்துறையால் வழங்கப்படுது. இந்த வாரிசு சான்றிதழில் நமக்கு திருமணமான நபர் இருக்கும் நேர்வில் இறந்தவரோட துணைவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பேர், அதுக்கப்புறம் இனமுறை சட்டத்தில் எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கோ அவங்களோட பேர்கள் கண்டிப்பாக இணைக்கப்படணும். அதுக்கப்புறம் இறந்தவரோட குழந்தைகள், சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், அதுக்கப்புறம் அவங்களோட பெற்றோர். ஸோ இந்த 3 நபர்களோட பேர்கள் கண்டிப்பாக அந்த இதில் இருக்கணும். அடுத்தது, சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியோட மறைவுக்கு பிறகு அதிகாரம் கொண்ட நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட மணவிலக்கு பெற்ற பின்போ அல்லது தொடர்புடைய இனமுறை சட்டத்தின் அனுமதியுடன் மறுமணம் செய்து கொண்ட நபர், அதாவது ஒருத்தங்களோட மனைவி இறந்துட்டாங்க, அதனால கோர்ட்டோட அனுமதியோட மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவர் இறக்க தருவாயில் நம்ம எந்த மாதிரிலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே இறந்தவரோட சட்டப்படி மதவிலக்கு பெற்ற மனைவிக்கு இருக்கிற குழந்தைகள். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க இறந்துருப்பாங்க, அவங்களோட குழந்தைகள் பேர் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இறந்தவரோட தற்போதைய வாழ்க்கை துணைவர், இப்போ மறுமணம் செஞ்சுருப்பார்ல அவரோட வாழ்க்கை துணைவர், அவங்களோட பேர், அவங்க இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகள் பேர் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் இறந்தவரோட குழந்தைகள், சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பெற்றோர், இது எல்லாமே அந்த வாரிசு சான்றிதழில் வரணும். இதில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களோட பேர் மட்டும்தான் போட்டு தருவாங்க. அடுத்தது, திருமணமாகாத நபர் செத்துட்டாங்க அப்படின்னா இறந்தவரோட பெற்றோர் இருக்கணும். அதுக்கப்புறம் இறந்தவரோட உடன் பிறந்தோர், சகோதரியாக இருக்கலாம் இல்லை சகோதரங்களாக இருக்கலாம், அவங்களோட பேர் இருக்கணும். இப்போது அடுத்து, குழந்தைகள் இருந்து கணவன் மனைவி இருவருமே இறக்கும் நேரில், ஸோ 2 பேருமே இறக்கிற நேர்வில் இறந்தவரோட குழந்தைகள், அதுக்கப்புறம் சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இறந்தவரோட பெற்றோர்கள் நம்ம சேர்க்கணும். ஸோ இப்போது இந்த மொத்தம் இருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே சேர்க்கணும். அப்படி யாரோ ஒருத்தர் இல்லாத பட்சத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களோட பேர் சேர்க்கணும். அடுத்தது, குழந்தைகளின்றி கணவன் மனைவி இருவருமே 2 பேருமே இறக்கிற நேரத்தில் இதோட இறந்தவரோட பெற்றோர் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இறந்தவரோட உடன் பிறந்தோர், சகோதரன் சகோதரி இருப்பாங்கள்ல, அவங்களோட பேர் இன்க்ளூட் பண்ணணும். அடுத்தது, வாரிசு சான்றிதழில் என்னென்ன அம்சங்கள்லாம் குறிப்பிடணும் அப்படின்னா, இது இறந்த நபருக்கும் அவருடைய தொடர்புடையவர்களுக்கான உறவு முறைகளை மட்டுமே தெரிவிக்கும் சான்றிதழ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது பாகம் பிரிக்கிறக்கோ இதுக்கோலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அவரோட வாரிசு இவங்க தான். ஸோ இதுக்கு பாகம் பிரிக்கணுமா பிரிக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஸோ இவங்க முடிவு பண்ண முடியாது அப்படிங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது விண்ணப்பதாரர்கள் அளிக்கப்பட்ட தகவலோட அடிப்படையிலையும், சான்றிதழ் வழங்கும் அலுவலரோட அலுவலகத்தால் நடத்தப்பட்ட தனிப்பட்ட விசாரணை அடிப்படையிலையும், சான்றிதழில் குறிப்பிட்டுள்ள நபர்களுக்கும் இறந்த நபர்களுக்கும் உள்ள உறவு முறைகள் குறித்து சான்றிதழ் வழங்கும் அலுவலரின் ஒரு கருத்து ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அப்போ நேரில் போய் விசாரிச்சிருப்பாங்க. அடுத்தது நம்ம அதாவது கிளைண்ட்டே சொல்லியிருப்பாங்க. அதாவது யார் ஆஃபீஸ் வராங்களோ அவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க என்னோட அப்பா இறந்துட்டார், அவங்களோட இந்த உறவு முறைகள் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையிலையும் இவங்க நேரில் போய் விசாரித்ததோட அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கருத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ரொம்ப ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த சான்றிதழ் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட வாரிசுரிமை சான்றிதழுக்கு இணையாக கருத இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்றத்தில் வழங்குறது வாரிசுரிமை சான்றிதழ், அது வேறு, இது வேறு. ஸோ இது மாற்றத்தக்கது, அது மாற்றத்தக்கது அல்ல. அதாவது வாரிசுரிமை சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை மாற்ற முடியாது. ஏன்னா கோர்ட்டில் எல்லா ஹியரிங்லாம் முடித்து நம்ம கடைசியாக ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அது கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது வேறு, இது வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தவறான தகவல்கள் அளித்து மேற்படி சான்றிதழ் பெறப்பட்டிருந்தாலோ, இல்லை திருமணம் தொடர்பான உண்மைகள் மறைக்கப்பட்டு பெற்றப்பட்டிருந்தாலோ, அல்லது மோசடியாக பெறப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டாலோ மேற்படி சான்றிதழ் வழங்கும் அலுவலரால் இது திரும்ப பெறுவதற்கு உட்பட்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஏதாவது ஃப்ராடு பண்ணியிருக்கோம் தெரிஞ்சால் உடனே அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருத்தப்பட்டது சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வாரிசில் இனி எந்த பிரச்சனையும் வராது. அதாவது வாரிசில் எந்த பிரச்சனையும் இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.